வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக அரசு தரிசு நிலங்கள், வனப்பகுதி, நீர்நிலைகள் மற்றும் கிராம நத்தம் ஆகிய பகுதிகளை உரிய நில நிர்வாக ஆணையரினுடைய அனுமதி பெறாமல் அதை நஞ்சை நிலமாக வகை மாற்றம் செய்து தனியார் நபர்களுக்கு பட்டா மாற்றம் செய்யும் நடைமுறை முறைகேடானது. இந்த முறைகேடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. ஏன்னா இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கலாகி வருகிறது. இது சம்பந்தப்பட்ட வழக்கு குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பத்திரக்கோட்டை என்ற கிராமத்தில் 185 ஏக்கர் தரிசு நிலம் இருந்துள்ளது. அந்த நிலத்தை தனியார் நபர்களுக்கு நஞ்சை நிலமாக மாற்றி பட்டா மாற்றம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை. இதில் முறைகேடாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அது பார்த்திங்கன்னா முன்னாள் திமுகவுடைய எம்பி ரமேஷ் அவர்களுடைய உறவினர் பெயர்களுக்கும், மேலும் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவருடைய உறவினர் பெயர்களுக்கும் அந்த 185 ஏக்கர் தரிசு நிலம் முறைகேடாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பட்டா மாற்றம் செய்யும்போது உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்று கூறியிருந்ததோடு, இது சம்பந்தமாக அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர்களை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், மேலும் இந்த முறைகேடாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் அந்த பகுதியைச் சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கு தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த நீதிபதி உடனடியாக இது சம்பந்தமாக நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடலூர் கலெக்டருக்கும் மற்றும் நில நிர்வாக ஆணையருக்கும் உத்தரவிடுகிறார்கள். உத்தரவிட்ட போதிலும் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. பின்னிட்டு நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாதனால் அந்த பத்திரக்கோட்டை பகுதியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மீண்டும் கலெக்டருக்கு எதிராகவும் நில நிர்வாக ஆணையருக்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார். அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுபோன்று கடலூர் கலெக்டர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு, உடனடியாக நில நிர்வாக ஆணையர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 185 ஏக்கருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டிப்பாதைக்கு இடம் நீங்களாக 178.82 ஏக்கர் நிலத்திற்கு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ததாகவும், அது தவறுதலான பத்திரப்பதிவின் அடிப்படையில் வழங்கப்பட்ட பட்டா என்றும் கூறியிருந்ததோடு, அவ்வாறு வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ததோடு 1924ஆம் ஆண்டு பதிவின்படி, அதாவது அடங்கல் பதிவேட்டின்படி அது தரிசு நிலமாகவே வருவாய் ஆவணங்களில் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அவர் அறிக்கை தாக்கல் செய்கிறார். இதை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை அடுத்த வாய்தாவிற்கு தள்ளி வைத்ததாக தெரிய வருகிறது. மேலும் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா இந்த பட்டாவை ரத்து செய்து நில நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்ததோடு, உடனே அந்த பகுதியை சார்ந்த சக்கரபாணி என்ற நபர் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ததாக தெரிய வருகிறது. அந்த மேல்முறையீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இயந்திர கதியில் இந்த பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளது, பட்டா ரத்துக்கான உரிய வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று கூறி மேல்முறையீடு செய்த வழக்கில் நீதிபதி அவர்கள் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலை, அரசு புறம்போக்கு தரிசு மற்றும் வனப்பகுதி, கிராம நத்தம் உள்ளிட்ட பகுதிகளை நஞ்சை நிலமாக மாற்றுகின்ற பொழுது உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா நில நிர்வாக ஆணையருடைய உரிய அனுமதியை பெற வேண்டும். இவ்வாறு விதிமுறைகள் உள்ள சூழ்நிலையில் எந்த விதிமுறைகளையுமே பின்பற்றாமல், அதாவது தனியார் நபர்கள் ஆதாயம் பெறுவதற்காகவே இந்த பட்டா மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. இதில் நீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்னன்னா, அரசு அதிகாரிகளும் இந்த தனியார் நபர்களோடு, அதாவது சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்த நபர்களோடு அரசு அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டுதான் இந்த பட்டா மாற்றத்தை முறைகேடாக செய்துள்ளார்கள் என்று நீதிபதிகளும் இந்த வழக்கில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 185 ஏக்கர் பட்டா மாற்றப்பட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல, அதாவது பொதுவாக அந்த திமுக எம்பி
ரமேஷ் அவர்களுடைய உறவினர்களும் மற்றும் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களுடைய உறவினர்களுக்கும் இந்த பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பட்டா மாற்றம் செய்த பின்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிலத்தில் மிகப்பெரிய அளவில் நீச்சல் குளமும் மற்றும் முந்திரி ஆலைகளையும் அமைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி வருகிறது. ஆகவே அப்போ இந்த அரசு இயந்திரத்தை நடத்துகிற அரசு அதிகாரிகள், குறிப்பாக வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த விதிமுறைகளை பின்பற்றி அந்த வரம்புக்கு உள்ளாக அவர்கள் செயல்பாடுகளை செய்ய வேண்டும். மாற்றாக சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்த நபர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து பெறும் ஆதாயத்திற்காக இதுபோன்ற அரசுக்கு சொந்தமான நிலங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்வது அதாவது சட்டத்துக்கு விரோதமானது. அப்படி செய்கின்ற போது இதுபோன்ற நீதிமன்ற வழக்குகளில் அவர்கள் மிகுந்த தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் ஏற்படும். ஆகவே அரசு நிலங்கள், நீர்நிலைகள், வனப்பகுதி மற்றும் கிராம நத்தம் பகுதிகளை உரிய நடைமுறைகளை பின்பற்றி தான் இந்த வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய நில நிர்வாக ஆணையருடைய அனுமதி பெற்று தான் அதை நஞ்சை நிலமாக மாற்ற வேண்டும், பட்டா மாற்ற வேண்டும். பட்டா மாற்றும் போது அரசு அதிகாரிகள் உரிய கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கின் மூலம் மக்களுக்கு நாம் தெரியப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுவதற்காக இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு இதில் கூறப்பட்ட தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொளிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உண்டான உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.